உங்க பொண்ணை நீங்க நல்ல விதமா வளர்த்திருக்கீங்க. என் மருமக துளசின்னு சொல்றதை விட துளசியோட மாமியார் நான்னு சொல்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரிடா, நான் கிளம்புறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உங்க அப்பா வேற போன் மேல போன் பண்ணுவாரு. நான் கிளம்புறேன். சும்மாவே இருக்க மாட்டார் அவரு. சரிடா, என்ன பண்றது? துளசி, நான் கிளம்புறேன். தியா குட்டி, தியா, டாடா. நல்லா படிக்கணும்னு. சரி பாட்டி, அடிக்கடி வாங்க. சரி, வர சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வர. சரி. துளசி, மா, உன் மாமியார் உன் மேல இவ்ளோ பாசமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு அவ்வளோ நம்பிக்கையாவும் சந்தோஷமாவும் இருக்குமா. உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிட்ட துளசி. பணம் சம்பாதிக்கிறது, பெரிய ஆளாகிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. மனுஷங்களோட அன்பையும் நம்பிக்கையையும் நாம சம்பாதிக்கணும். அதுல நீ எல்லாரையும் விட ஒசந்து நிக்கிறமா. செம்ம கரெக்டா சொன்னாங்க அத்தை. பணம் என்ன அத்தை, பணம் அது காகித துண்டு. ஆனா மனசு இருக்கே, மனசு அதுதான் கடைசி வரைக்கும் பேசும். எங்கேயோ ஹைட்ல போய் நிக்கிறாங்க, சொக்க தங்கம். என் பொண்டாட்டி உங்க பொண்ணு. நீங்க சொல்லிதான் அவர் அதை பண்ணாரு. ஆனா கடைசி நேரத்துல இப்படி மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப என்னால அவரை வெளியில எடுக்க முடியல. யார போய் பாக்குறது, யார்கிட்ட உதவி கேக்குறதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது அவரை ஜாமீன்ல எடுங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்க உங்க பக்கமே வரமாட்டோம். இங்க பாரு, ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட டவுட்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் ஜாமீன்ல எடுத்தேன்னு வை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த நிலைமை வந்தாலும் என் பேரு வெளியில வரவே கூடாது. வந்துச்சுன்னா தொலைச்சு கட்டிடுவேன் உங்க எல்லாரையும். நான் சொல்ல மாட்டேன்க்கா. ப்ளீஸ்க்கா, ஹெல்ப் பண்ணுங்கக்கா. என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? இன்னும் 3 என்கிட்ட ஏதாச்சும் பேச்சு கூட. என்னக்கா? ஏதாச்சும் பேசு. என்ன பேசுறது? அக்கா, நீங்க தானேக்கா என்ன காலேஜ்ல படிக்க வச்சீங்க. உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்கக்கா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்க்கா. வேலை தானே, அதனால என்ன? அந்த வேலையை நான் மாமா கிட்ட கேட்டு நானே மாமா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கு ஏதாவது? ஐயோ, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. துளசி, நீ அவசரப்பட்டு அந்த வீட்டை விட்டு வந்துடக்கூடாது. நீ அங்கேயே இருந்திருக்கணும். என்ன மாமா நீங்க? அன்னைக்கு என்ன எல்லாரும் வீட்டில் வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. இப்போ வந்து அதை பத்தி வருத்தப்படுறீங்க. துளசி, எனக்கு மட்டும் உங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஆசையா? என் பொண்டாட்டி அன்னைக்கு உன்னை தப்பு தப்பா பேசும்போதே எனக்கு அவ மேல ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. புரியல. ஆக்சுவலா உன்னை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காகவே அவ பக்காவா பிளான் பண்ணியிருக்கா. அம்மா, இனிமே நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோமா? ஆமாடா குட்டி. அப்ப அந்த வீடு? அந்த வீடு வேண்டாம். ஏம்மா இப்படி மாறிட்டே இருக்கோம்? காரணம் இருக்குடா குட்டி. உனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆஹா, இல்லையே. இங்க அபிராமி பாட்டி இருக்காங்க. அவங்க எனக்கு நிறைய கதை சொல்வாங்க. ஜாலியா இருக்கும். வாங்க உள்ள போலாம். ஏம்மா? இல்ல, போகும்போது ரொம்ப ஆவேசமா போயிட்டேனா இப்போ உள்ள போறதுக்கு கஷ்டமா இருக்கு.
அப்போ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுங்க. அப்படியா சொல்ற? ம். கொடுத்துருவோம். இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் துளசி. சாம்பார், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். அடடடடட, என்னது எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கீங்க? அப்போ இன்னைக்கு உங்க கையால தான் எனக்கு விருந்து. ஆமா, நீ தான் அங்க இருக்கியே. இல்லையே, நான் நம்ம வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். என்னது, நம்ம வீட்டு வாசல்லையா? ம், எப்ப வந்த? இப்ப என்ன துளசி, சொல்லவே இல்ல? அதான் சொல்லிட்டேனே. அத்தை, இனிமே இது ஏன் வீடு. மறுபடியும் நான் இங்க தான் இருக்க போறேன். துளசி, அப்படியா? இதத்தான் நான் இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத்தை, ஆ, தீர ஸ்மெல் வருதே. அடுப்புல எதையாவது வச்சுட்டு மறந்துட்டீங்களா? அப்படியா? எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீரு. தியா, போ போ, பாட்டி கூட போ போ. சரி, வா. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்ணிடுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இதுதான் எனக்கு வேணும். நீங்க இப்படி பேசுறது, இந்த திமிரு, இந்த ஆணவம், இந்த அகங்காரம் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறதுக்கு தான் நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன, நான் போன உடனே மொத்த ராஜ்யத்தையும் தனியாளா ஆளலான்னு ஃபீல் பண்ணீங்களா? வாய்ப்பே இல்லை. இது நான் என்ன ஜோக்கா சொன்ன? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன அவதூறு. அதுக்கே பயந்து வீட்டை விட்டு ஓடினவ நீ திரும்ப வந்து என்ன காலி பண்ண பாக்குறியா? முதல்ல இந்த வீட்ல நீ எப்படி இருக்கேன்னு நான் பாக்குறேன். அப்படியா? பாத்துலாம். எதையுமே ஈஸியா உங்க கிட்ட ஜெயிச்சிட்டா கேம்ல சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. நல்லா டஃப்பான பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? தியாவோட நோட் புக் எடுத்து நீங்க துளசிய இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்பலாம், வேற என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டா போடுங்க. அப்புறம் கேப் விட்டா போர் அடிச்சிரும்க்கா. போங்க, என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, ஃபைட் ஆரம்பிக்கலாம். பொக்கலாண்டி பார்க்கலாம்.